ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொலிஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வேஸ் சீரீஸ் 2. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வரைக்கும் போட்டிருப்போம். பார்ட் 2 தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்போம், நிறையா விஷயம் செஞ்சுருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சீடு போட்டு தான் பண்ணியிருப்போம். அண்டு தான் நம்ம சிபி கேமிங் 1 2 3 தான் இருக்குது. அப்புறம் நிறைய வேர்ல்டு இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு ஆனால் இத்தனை வேர்ல்டு இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு பார்த்தது. அண்ட் இங்கே ஒரு இது பார்த்துட்டிங்கன்னா ப்ரோவோட லாண்டது இந்த வேர்ல்டுலாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அதை டெலிட் பண்ணலனா அப்படின்னா அவர் திடீர்னு வந்தார்னா கூட கொஞ்சம் மல்டிப்ளேயர் போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த வேர்ல்டை டெவலப் பண்ணிக்கலாம் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாஸ்ட்டாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் இந்த மைன்கிராஃப்ட்ன்ற ஒரு சீரீஸை முடிப்போம் பார்த்தீங்களா. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்ல்டெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அந்த ஷேரையும் போட்டு விட்ருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 நிறைய விஷயம் செஞ்சுருப்போம். 2 வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்போம். 2 வில்லேஜ்லேருந்து ஒரு வில்லேஜில் வந்து ஜாம்பி வில்லேஜாக இருக்கும். அந்த ஜாம்பி வில்லேஜ்லேருந்து நிறைய லூட் எடுத்துருப்போம். சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம வில்லேஜுக்கு வந்திருப்போம். நம்ம வில்லேஜில் இன்னும் நிறைய லூட் எடுக்கல. ஆனால் இன்னொரு 3rd வில்லேஜ் இருக்குது. அதுதான் இந்த பார்ட்டில் வந்து பார்க்க போகிறீங்க. 3rd வில்லேஜுக்கு போய்ட்டு அதில் என்ன லூட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அந்த லூட் எடுத்தோமா குடூர்னு ஒடியா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் நம்ம எடுக்க போகிறது கிடையாது காய்ஸ். சாப்பாடுலாம் எடுக்கவே போகிறது கிடையாது. நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இது தான் எடுக்க போகிறோம். என்ன லூட், அதாவது எம்பர்லேண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். நான் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் லாண்ட் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா 52 டார்ச் இருக்கும் என்கிட்ட. அண்ட் ஒரு ஷீல்டு இருக்கும் கையில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் கறிலாம் எடுத்து வச்சுருப்பேன், அதெல்லாம் தேவையில்ல. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கும், நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ அயனிக் நெட் வந்து நம்மள்ட்ட நிறையா இருக்கும். அது நிறையா இருக்கும் காய்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ஒரு ஃபோன் வர மாதிரி இருந்துச்சு. நான் ஃபோனில் அது வைப்ரேட் மூடு போல் அலாரம் வச்சுருக்கேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? டார்ச் பாலம் மாதிரி தெரியுதா? அங்கே தான் ஒரு மெயின் பிக்சர் உங்களுக்கு காட்ட போனேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட் இருக்குது. நம்மள்ட்ட நிறையா ஃபுட்டு எக்கச்சக்கமாக இருக்குது காய்ஸ். இந்த ஃபுட்டே நம்ம இன்னும் கிளியர் பண்ணல. இன்னும் தேவைப்படாத அளவுக்கு ஃபுட் இருக்குது. அண்ட் ஒரு நிமிஷம் நான் வந்து வீட்டாக மாற்றிக்கிறேன் காய்ஸ். இதெல்லாம் வச்சு வீட்டாக மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை சர்வே பண்ணி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு, ஹெர்பல்ஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டாக் வந்து வீட்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்கா 6 ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஆமாம் 6 ஸ்டாக்னு நினைக்கிறேன். 6ஆ 7ஆன்னு தெரில. 7 ஸ்டாக் காய்ஸ். இப்போ உங்களுக்கு 7 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு கிடைக்கிது காய்ஸ். 8ஆ 9 ஸ்டாக். ஓகே, 9 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு கிடைக்கிது. ஒரு ஸ்டாக் நீங்கள் ஹெர்பல்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 9 ஸ்டாக் வீட்டு கிடைக்கிது. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ செய்யலாம் தெரியுமா? அவ்வளோ பிரெட்டையும் வச்சு வாயில் போட்டுட்டு நம்ம சாப்பாடே தேவையில்லாமல் சுற்றலாம். இப்போதைக்கு நான் சாப்பாடு செஞ்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு சாப்பாடு தானே ரொம்ப முக்கியம். அண்ட் இதில் போய்ட்டு எங்கடா இருக்குது சாப்பாடு? நான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் காணோம். அதான் இருக்குது 999+, அதாவது 3 ஸ்டாக் மேலேயே நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு இருக்குது கைஸ். டக்கு டக்குன்னு 3 ஸ்டாக் ப்ரெட் இருக்குது. இதை கிட்டத்தட்ட 2 ஸ்டாக் எங்கேயோ வச்சுட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் தேவைப்படாது. சும்மா இப்போதைக்கு நம்ம இன்னொரு வில்லேஜ் தேடிட்டு அண்டு நமக்குன்னு தனியாக ஒரு வீடை கட்ட போகிறோம். ஏன்னா இவ்வளோ பிளைன் ரீஜனாக இருக்குது. இதில் வீடு கட்டலாம் நமக்கு தான் கைஸ் அசிங்கம். ஓகே, அந்த பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டு. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் கூட வந்துடும் போல இருக்குது காய்ஸ். ப்ரெட்டு 4 ஸ்டாக் கிட்ட வந்துடும் போல். நானும் முடிஞ்சாலும் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. 999+ன்னு அங்கே காட்டிக்கிட்டே இருக்குது. என்னங்க இது சூப்பருங்க. ஒரு ஸ்டாக் ஹெர்பல்ஸ்க்கே எவ்வளோவா? அப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கலாம் எடுத்தால் எவ்வளோ சாப்பாடு கொண்டு வரலாமே காய்ஸ். ஓகே, 3 ஸ்டாக். வேமா வாடா. அண்டு 4 ஸ்டாக்கும் வந்துருச்சு காய்ஸ். கரெக்டாக 3 ஸ்டாக்கா 4 ஸ்டாக்கா? 3 ஸ்டாக் ப்ளஸ் 28ஆ 38ஆ எத்தனையோ இருக்குது. பார்ப்போம் கடைசியில் இதை முடிச்சுட்டு. வேமா முடிடா கைப்பில்ல. ஏங்க நான் போட்ட மவுஸ் அந்த கிளிக் பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னடா வேகமாக வர மாட்டேங்குது, திடீர்னு லேக் ஆகுது. ஓகே, 3 ஸ்டாக் வந்துடுச்சு, ஃபில் ஆகிடுச்சு. சூப்பர் காய்ஸ், சூப்பர். 21ங்க, 3 ஸ்டாக் 21 வந்துருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் தேவைப்படாது. அதான் நீ கொண்டு வா, நீ இங்கே கொண்டு வா. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் கொஞ்சம் தச்சுட்டு போயிடுவோம். கிராஃப்டிங் எப்போ தொல்லை. ஓகே, செஸ்ட்டை திறந்து அதில் 2 ஸ்டாக்கை வச்சுட்டு போயிடலாம் கைஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாடு தேவைப்படாது இப்போதைக்கு. அண்டு நமக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும். எப்போனா மைனிங் இதெல்லாம் நிறைய தடவை போவோம். அண்ட் அப்போலாம் சாப்பாடு தேவைப்படும். இப்போ அயன் வச்சு செஸ் பிளேட்டும் நம்ம லெகின்ஸ் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அது மட்டும் தான் நம்மளோட எய்மு. அண்டு பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பாடெலாம் வேணுங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னா வேறு யாராச்சும் நீங்கள் என்கிட்ட சேர்றீங்க, அதாவது இந்த வேர்ல்டுக்கு வரீங்கன்னா சந்தோஷமாக இந்த ஹேவனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதாவது சொர்க்கத்திலே. ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா
இவ்வளோ ஹேர்பல்ஸ் இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட ஆஃப் ஸ்டாக் கிட்ட வந்துடும். அண்ட் இந்த விஷயத்த காட்ட மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சாப்பாடு பண்ண மாட்டேன் இருக்கு நிறையா இருக்கா, அந்த 20 மாற்றிடுவோம் ஒன்றுங்க. ஈவனான நம்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6, 8, 10 இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ ஸ்வாட் எடுத்துகிட்டு உங்களோட ஒரு இடத்த போய் காமிக்கிறேன். இது என்ன நடந்தா அப்படின்னு கேட்பீங்க, நெதர் போர்ட்டில் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அண்ட் அங்கே இருக்க லூட்டில் எடுக்கணும் காய்ஸ், நிறையா விஷயம் இருக்குது. வேகமாக ஓடி போய் அந்த லூட்டில் எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, வில்லேஜர் அவுட் போஸ்ட். அந்த இடத்துல இன்னும் மேலெலாம் போயே பார்க்கல காய்ஸ். அங்கே போனாலே சொல்கிறானுங்க, அம்பா சொல்கிறானுங்க காய்ஸ் நம்ம மேலே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வில்லேஜ் தேட வேண்டிய நேரம் வந்துச்சு காய்ஸ். தேர்ட் வில்லேஜ் தேடுவோம். இல்லை அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வில்லேஜ் தேடி போகிற நேரத்தில் ஒரு வீடு கட்ட நினச்சி நமக்கு ஒரு பேஸ் ஆகுதும். அங்கே கொஞ்சம் ஹேர்பிள்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் 1 ஸ்டாக் கிட்ட இங்கேயே ஒரு ஹேர்பிள்ஸ் 1 ஸ்டாக் கிட்ட இருக்குங்க. அப்படின்றப்ப நமக்கு வந்து நிறையவே சாப்பாடு இருக்குது, கவலைப்பட வேணாம் நம்ம. இன்னும் ஒரு 4 ஸ்டாக் எடுக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கேரட் இந்த இடத்துல நிறையா இதாக இருக்குது கைஸ். சாப்பாடு சுத்தமாக பஞ்சமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பேஸ் கட்டணும் கைஸ். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டிலே தங்க முடியாது இல்லையா. அப்படின்றப்ப நமக்குன்னு ஒரு பேஸ் வேணும். எந்த இடத்துல கட்டலாம், எங்கனுக்குள்ளே கட்டலாம் நானும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். எங்கனுக்குள்ளே கட்டலான்னு. இந்த இடத்துல பூவாக வேறு இருக்கா, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்னடா இது, ஓ பூ தானா. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா மேகம் சூரியன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஷேடர்ஸ்னு. இதனால் சொல்லிடுறேன், இந்த ஷேடர்ஸ் தான் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சொல்லிக்கிறேன். அண்ட் அந்த பக்கம் போய் வீடு கட்டலாமா, அது கொஞ்சம் லாங்கில் இருக்குது. பாலம்லாம் திரும்பி நம்மளால் கட்ட முடியாது காசு. கிட்டத்தட்ட எனக்கு 2 ஸ்டாக் கிட்ட செலவாயிடுச்சு, 2 ஸ்டாக் கிட்ட செலவாயிடுச்சு வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு கட்டுறதுக்கு. அவ்வளோத்துக்கு எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்லைனில் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி ஒரு மலையே தீர்த்துட்டேன். இப்போ அந்த மலை என்ன நிலமையில இருக்குன்னே தெரில. அண்ட் அந்த அந்த பக்கத்து போனால் தான் கைஸ் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா பிளெயின் சரியான பிளெயினாக இருக்குது ஓகேங்களா. அந்த பிளெயினில் தான் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும். நானும் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து பாலத்தை கட்டி போயிடலாமா, இல்லை வேறாச்சும் செய்யலாமான்னு யோசிக்கிறேன். இப்போதைக்கு 1 பிளாக் பாலத்தை மட்டும் போடுவோமா, அதாவது 1 பிளாக்லேயே சர்றன்னு ஸ்ட்ரைட்டில் இழுத்துட்டு போயிடலாமா. ஈஸியாக தான் இருக்குங்க கைஸ். ஏன்னா நம்மகிட்ட 16 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையும் வர மாட்டேங்குது. சரி இந்த இடத்துல கட்டிடுவோம். ஓகே கைஸ், நம்ம வில்லேஜ்லேயே கட்டிடுவோம் கைஸ். ஏன் நீங்கள் ரொம்ப தூரம் போனோம், இல்லை அப்படின்னா நம்ம வில்லேஜில் கட்ட முடியலனா பின்னாடி பேக்ரவுண்டில் கொஞ்சம் சாங்கு இது கத்துறதெல்லாம் கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வந்து இதுனா வேறு ஊரில் இருக்கேன். அங்கேருந்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் கஷ்டப்பட்டு. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. உங்களுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன். ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்காண்டி இந்த சப்ஸ்கிரைப்பு லைக்கை மட்டும் தட்டி விட்டு வந்துடுங்க கைஸ் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டலான்ற ஒரு பிளான் வச்சுட்டேன் கைஸ். இந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு திடீர்னு பார்த்தா அங்கிட்ட என்ன ஒரு பிளெயின் ரீஜன் இருக்குது தெரியுதா, அங்கே தான் போகணுன்ற ஒரு முடிவும் எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாலம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம பஸ் ஸ்ட்ரைட்டாக இறங்கி போனோம்னா ஏறிடலாம். வேமாயிரங்கடா கைப்புள்ள. அண்டு பக்கெட் செய்யணும் கைஸ். பக்கெட் எதுக்குன்னா தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம எங்கிட்ட குதிச்சாலும் சந்தோஷமாக குதிச்சு சாக மாட்டோம். பட்னா உதவும், ரொம்ப உதவும். அண்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறுற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல வீடை கட்டுறோம் கைஸ். போடுறான் இன்றைக்கி ஒரு பிளெயின் ரீஜனில் ஒரு வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா வீடை கட்டலாம். அது இங்கிட்டே மைனிங்கும் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட வீடு கட்டுற பேஸ். இந்த இடத்துல எல்லாமே பண்ண போகிறோம் கைஸ். எல்லாமே ஃபார்மிங் என்ன முடியுமோ அம்முடியுமே பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்த வருங்காலத்தில் எதிர்காலத்தில் அடைச்சிருவோம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு இதை அடைப்போம். இப்போல டக்குன்னு வா 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 இன்னும் 2 தான் இருக்குது. 2 வச்சு என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக இங்கே 2 தேவைப்படும். 3 தேவைப்படுதா, சரி விடுங்க. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் எடுத்து வந்து தண்ணியை ஊற்றி இந்த இருக்க செடி இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கணும். தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடும் செடி, எதுலாம் சீடெலாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிரச்சனையே இல்லை. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தான் போகணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் வீடு. ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா பக்கெட் செய்யணும். இருக்க கிண்ணட் வச்சு ஒன்று செய்யலை பெருசு. 9 கிண்ணட் வச்சா தான் ஓகே செய்ய முடியும் கைஸ். நம்மளால் 4 செய்ய முடியும். போட வேமா போடா. இப்போதைக்கு நமக்கு ஒரு பக்கெட் மட்டும் இருந்தால் போதும் கைஸ். எக்ஸ்ட்ரா ஒரு சீல்டு வேணால் செஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நிறையா ஃபைட்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தடுக்க உதவும் ஷீல்டு. 2 ஷீல்டுனா 3 ஷீல்டு கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நம்ம வருங்காலத்தில் கேவுக்கு போவோம், 2 ஷீல்டு எக்ஸ்ட்ரா செஸ்ட்டில் வச்சுட்டு மீதி இருக்க ஒரு ஷீல்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். ஷீல்டு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து வீடு கட்டலாமா வேறு ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிக்கிறேங்க கைஸ். மண்டை குழம்பிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும். அண்டு ஃபார்மிங்லாம் பிரச்சனை இல்லை. ஆடு மாடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அடைச்சி வச்சுருக்காங்க. அது போய்ட்டு நம்ம ப்ரீட் கொடுத்தாலே நமக்கு ஃபார்மிங் சரியாக வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்குன்னு தனியாக ஃபார்மிங் பண்ணணும் கைஸ். ஏன்னா அவங்க இடத்துல நம்ம உட்காந்துட்டு அவங்க கூட நம்ம பண்ணிட்டு முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நானும்.
ஃபார்மிங் பண்ணி காட்டலாமா இல்லை வேறு எதுவும் பண்ணலாமா, பெருசாட்டு மைனிங் போய் காமிச்சா என்ன அப்படின்னு தான் தோணுது காய்ஸ். எனக்கு எல்லாமே தோணிகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன, ஓகே நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணலான்ட்டு நீங்களே கொஞ்சம் டிசைட் பண்ணி கமெண்ட்டில் ப்ளீஸ் டிசைட் பண்ணி கமெண்ட்டில் மட்டும் சொல்லிடுங்க. எனக்காண்டி மட்டும் கமெண்ட்டை போடுங்க காய்ஸ், ஓகேங்களா. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப ஒன்றுமே புரியாமல் இருக்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது இந்த பார்ட்டில் நம்ம மைனிங் தான் போக போகிறோம். ஏன்னா மைனிங் போனால் தான் வீடு கட்டனாச்சும் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், அதனாலனாச்சும் நம்ம மைனிங் போகணும்ல. எங்களுக்குள்ள மைனிங் போகலான்னா தாழ்வான பகுதியில் தான் மைனிங் போகணும். அதுக்கு முன்னாடி நிலாவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேக்குள்ள ஒரு ரீஸ்பான் செட்டை போட்டு நிலாவில் தூங்கிடும். நிலாவை பார்த்துட்டே தூங்கிட வேண்டியதான். ஓகே டக்குன்னு இருந்துச்சாச்சு. ரீஸ்பான் இங்கே தான் செட் பண்ணியிருந்தேன். ஓகே இங்கேக்குள்ள ரீஸ்பான் செட் பண்ணிட்டு கூட நம்ம செஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா. செஸ்ட்டில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது. என்ன எடுத்து போவந்தேன், என்ன ஒன்றுமே 52 டார்ச் இருக்குது. இதை எடுத்து போக வந்தேன் கைஸ். பக்கெட் செய்ய வந்தேன். அண்டு இது எங்கே அந்த இருக்குது. இதை தொட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு 4 செய்யலாமா. ஓகே கைஸ், இப்போ எத்தனை 4 இருக்குது நம்மள்கிட்ட. 4 மீது இருக்க தூக்கி செஸ்ட்டில் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷீல்டு தேவைப்படுது. அண்ட் ஆஃப்லைனில் கொஞ்சம் உட்லாம் நிறைய வேலை தைச்சிருந்துருப்பேன், 2 ஸ்டாக்கிட்டு தான் வந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம ஒரு ஷீல்டு, ஒரு பக்கெட்டு, அப்புறம் அந்த ஷீல்டை முதல்ல டக்குன்னு செஞ்சுட்டு அதை தூக்கி இதில் போட்டுருவோம். நீனும் போ நீ இங்கே போ. ஓகே எல்லாத்தையும் வச்சிட்டோம். இதான் நம்மளோட இந்த இப்போதைக்கு இருக்க வீடு. பட் நான் எதிர்காலத்தில் எப்படி மாற போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வெள்ளையோ கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கேன், எதுக்குன்னா வந்து சேஃப்டிக்கு தான். இப்போ தூக்கிட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு காய்ஸ். கையில் வேறு என்ன தேவைப்படாது, ஸ்வாடு தேவைப்படாது, ஆக்ஸே முதல் தேவைப்படாது, கிராஃப்டிங் டேபிள் தூக்கி வை. ஓகே இப்போ பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மொக்கணும். தண்ணி எங்கே இருக்குது, ஓகே இந்த அங்கே இருந்துச்சு கைஸ், அங்கே இருந்துச்சு, அதை எடுக்க மாட்டேன். இந்த பக்கத்தில் தான் இருக்குது, தூடா கைப்பில். ஓகே தண்ணியை தூக்கியாச்சு. அது பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட மைனிங் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கேக்குள்ள மைனிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டோனை பார்த்தோன்னே யோசனை இருந்துச்சு, இது கீழே டீப்பாக தோண்டிட்டு போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டு ட்ராகன்கிட்ட போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கும், ஆனால் இந்த இடமான்னு தெரில. அதுக்கு என்ட்ராஃப் ஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம எதிர்காலத்தில் ரொம்ப டைமண்ட் சூட்டு எல்லாமே டைமண்டால் செஞ்சிருந்து ரொம்ப எல்லாத்தையும் முடிக்கிறன்ற நிலமையில் இருப்போம்ல, அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனோம். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான எண்டாக இருக்கும். அதில் எனக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் இருக்குது கைஸ், அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே கரைச்சி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது தெரியாத கொஞ்சம் விஷயங்கள். மைன்கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் வேர்ல்டு கைஸ். மைன்கிராஃப்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேர்ல்டு தான் மைன்கிராஃப்ட். இந்த மைன்கிராஃப்ட்டில் நம்மளால் அப்படி என்ன பண்ண முடியுன்றது நமக்கே தெரியாது. எவ்வளோ இருக்குமோ அவ்வளோவுமே இருக்குது, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து போகணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்களுக்குள்ள குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குள்ள இங்களுக்குள்ள குழி தோண்டுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கொஞ்சம் மலையில் இல்லாமல் கொஞ்சம் டீப்பாக இருந்துச்சு, அதுக்கு தான் தோண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு கைஸ், தப்பாக தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் பிசாட்டுக்கு. அண்ட் இங்களுக்குள்ள டர்ட்டு நம்ம கிடைக்கிது, திரும்பி ஸ்பீடாக தோண்டி தப்பாக தோண்டிகிட்டு இருக்கேங்க. கிராஃப்டிங் டேபிள் வைக்கணும், அதுக்கு முன்னாடி தண்ணி பைக்கிற தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். தண்ணி பைக்கிற எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு கேவுக்குள்ளே போனோம்னு வச்சுங்களேன், சேஃப்டிக்கு திடீர்னு விழுக போகிற நேரத்தில், சும்மா சொல்கிறேன், விழுக போகிற நேரத்தில் நமக்கு தண்ணி போட்டு டக்குன்னு கையில் எடுத்து டப்புன்னு கீழே போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சிடும். ஆனால் இங்கே டெப்த் அதிகமாக இருக்குது, அதான் சொன்னேன்ல மவுண்டன் ரீஜன்றதுனால நமக்கு டெப்த் அதிகமாக தான் கிடைக்கும். இவ்வளோ டெப்த் இது கிடையாது கைஸ். ஒரு 4 டெப்த் மைண்ட் பண்ணாலே ஸ்டோன் வந்துடும் அங்கிட்டலாம். ஆனால் இங்கே வந்து டீப்பான கீழே இருக்க இடத்துலலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க, ஓகே கைஸ், ஓகே நீங்கள் நோட் பண்ணிங்களா, அங்கே பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், கோல் காய்ஸ், கோல். எதுக்கிட்ட அவனை கோல் அப்படின்னு கேட்பீங்க. டார்ச் இல்லாமல் என்ன பண்ணுறது, எவ்வளோ பெரிய கேவுக்குள்ளே போனாலும் டார்ச் அன்லிமிட்டடாக தான் நமக்கு தேவைப்படுது. ஒரு 4 ஸ்டாக்னாச்சும் ஒரு கேவுக்குள்ளே போனால் டார்ச் தேவைப்படும். அண்ட் ஒரு கேவையும் கண்டுபிடிக்கணுங்க, கேவ் மைனிங் போனால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோண்டிட்டு இருக்கேன். ஏன்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் கேவ் வந்துச்சுனாலும் நம்ம விழுக மாட்டோம், சாக மாட்டோம் நம்ம, ஓகேங்களா. அதெல்லாம் பொருள் வச்சுருக்கவங்க கவலை பண்ணணும், நீ தான் கீப் பண்ணிட்டு வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டிக்கு தான் அப்படி நோண்டுறது. அப்படியே ஸ்டெப் பண்ணி பழகிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல் நிறையா இருக்குது, ஒன்றையும் விடக்கூடாது கைஸ், ஒன்றத்தை கூட விடவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றை விட்டால் நமக்கு தான் நஷ்டம். இப்போ ஒரு கோலை வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு 4 டார்ச் செய்ய முடியும். அப்படின்றப்ப நமக்கு இவ்வளோ கோல் கிடச்சிட்டு விடலாமா. இப்போ பார்த்தீங்களா காய்ஸ், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளோ கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல காய்ஸ். நான் சும்மா ஏதோ ஒரு 4 கிடைக்கும் 5 கிடைக்கும் அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டு இருக்குது அது சேட்டுக்கு. சரி எதுவுமே விடாதா கைப்புள்ள எடுத்துகிட்டு இப்போதைக்கு அந்த கோல் எதிர்காலத்தில் தேவைப்படும். அந்த பார்ட் 7 வரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அது எதுவுமே யூடியூப் சேனல் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சிட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்காண்டி தான். ப்ரோ கூட என்னால் வர முடியாது ப்ரோ, இன்னும் ஒரு 3 மாதத்துக்கிட்ட வர முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க நானும் சரி சார் அப்படி இப்படின்னு சொல்லி நான் விசாட்டு தனியாக போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இப்போ எனக்கு நிறையா சப்போர்ட் தேவைப்படுது கைஸ். ஏன்னா ப்ரோவும் இல்லை, எனக்கு சில விஷயங்கள்
தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அது எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? அண்டு திரும்பி எங்கனக்குள்ள வந்து ஸ்டெப் பண்ணிட்டு வந்தோம். இந்த இடத்துல தானா? ஓகே, இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸே உடைய போகுதுங்க. உடஞ்சிருச்சு. டக்குன்னு இன்னொரு பிக்காக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு நோண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்களா, டக்குன்னு நமக்கு வந்து ஸ்டோன்ஸ்லாம் தேவைப்படுது வீடு கட்ட. ஸ்டோன்ஸ் அதிகமாக தேவைப்படுதுங்க வீடு கட்ட. நான் காப்பிள் ஸ்டோனால் வீடு கட்ட போகிறேன். வீடை கட்டி அப்படியே மேலே வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். மாடியை வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் நார்மலாகவே கட்டுவோம் கைஸ். ரொம்ப ஃபங்க்ஷனலாலாம் கட்ட வேணாம். ஏன்னா ப்ரோ கூட இந்த மாதிரி கட்டி தண்ணியிலலாம் கட்டணும், டிசைனெல்லாம் கட்டணும். மறக்க முடியாத நினைவுகள் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம கட்டுவோம். நம்ம செஸ்ட் வைக்க நம்ம இருக்கிற மட்டும் தான் வீடு. அதை வந்து டிசைனாக தான் கட்டணும், அப்படி கட்டணும்லாம் இல்லை. அதுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை அதிகமாகலாம் ஒதுக்க முடியாது கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நான் சும்மாவே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியான நிமிஷத்தில் தான் போடுவேன். ரொம்ப ஸ்பீடாக கூட முடிப்பேன். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்காண்டி தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். காப்பரை வச்சு நம்மளால் ஷூட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஷூட் பண்ண முடியும்னா எல்லாமே பண்ண முடியும்ல. இப்போ அயன் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ காப்பு அடித்து ஷூட் பண்ண முடியும்னா நம்மளால் எல்லாம், அதாவது ஆர்மர் பையன் ஐயோ வாய் வேறு ரொம்ப வளருது. ஆர்மர் நம்மளால் பண்ண முடியும்னா நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்ல. பிக்காக்ஸு, ஆக்ஸு, டூல்ஸ் எல்லாமே பண்ண முடியும்னு நம்புகிறேன். இன்னும் காப்பர்லாம் கிடைக்கல. கிடச்சிச்சின்னா அதை வச்சு பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்டோனோட காப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு யோசனையில் தான் இருக்கேன். அந்த இங்கே கூட ஒரு டார்ச் வச்சுட்டு இன்னொரு பிக்காக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கணும். பிக்காக்ஸ் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன் ஆக்ஸோட. ஏன்னா ஆக்ஸ் மரம் விட்டு அதிகமாக தேவைப்படுது கைஸ். அதனால அந்த ஆக்ஸும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் ஸ்வாடோட. ஷவல் 2 தான் இருக்குது. எதுக்குன்னா இந்த மாதிரி சும்மா டெட் மைண்ட் பண்ண தான். அண்டு ஷாண்டு ஒரு காலத்தில் மைண்ட் பண்ணணும். ஏன்னா கிளாஸு போடணும்ல. கிளாஸு போடாட்டி நம்ம வீடு அவ்வளோதான் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்கும். கிளாஸ் போட்டால் தான் ஏதாச்சும் பகலில் வெளிச்சமாக இருக்கும். டிசைனாகவும் கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும். காப்பர் ஸ்டோனை தான் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஓட முடியுமா? கிளாஸ் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் கைஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 3 ஸ்டாக் வந்தோடனே நான் விட்டுருவேன் கைஸ். ஏன்னா நம்ம பெரிய வீடெல்லாம் கட்ட போகிறதில்ல, சின்ன வீடை தான் கட்ட போகிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக் வந்து விட்டுற போகிறேன். அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங்கை தொடர போகிறேன். இங்கனுக்குள்ளானே அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் தோண்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ கரெக்டாக கூட தெரியல. ஆனால் காப்பர் கிடச்சிச்சு எனக்கு. காப்பர் கிடச்சிச்சு. சரி காப்பர் எடுத்து போன்ட்டு பிக்காக்ஸ் எடுத்து காப்பர் பிசாட் நான் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ஐஎன் பிக்காக்ஸ் எடுத்து வந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா மைனிங்க்கு போகிறதுக்காண்டி டைமண்ட்ஸ் திடீர்னு கிடச்சிச்சுன்னா நான் முன்னோக்கிய டீப்பாக கூட போகலாம். அது மட்டும் அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டேன். சரி நம்ம டீப்பாக போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலும் கிடச்சிச்சு. எட்ரா கைப்புள்ள எட்ரா அப்படின்னு காப்பரும் அதிகமாக கிடச்சிச்சு. என்னங்க இது நமக்கு வந்து லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோனோட நம்ம இதுதான் அதிகம் மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுதா எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஸ்டோன் கூட இவ்வளோ கிடைக்காது போல் ஒரு நிமிஷத்தில். கடகடன்னு இது கிடச்சிக்கிட்டே இருக்குது கைஸ். நம்ம எதையோ தேடி வந்தோம், அது எதுவோ கிடைக்கிது. டார்ச் நம்மள்ட்ட சும்மா இல்லை கைஸ். டார்ச் சும்மாவே இல்லை. இப்போ 48 டார்ச் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு எவ்வளவோ செய்யலாம் நமக்கு. ஓகே, அதனால தான் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றை விட்டால் நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடும் கைஸ். அண்டு காப்பர் அதிகமாக கிடைக்குதா, காப்பரையும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஏன்னா காப்பரில் ஷூட்டு தான் செஞ்சால் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டோன்லலாம் ஷூட் செய்ய முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பர்லாம் ஷூட் செய்ய முடியுன்றனால காப்பரில் எல்லாத்தையும் பண்ணிடுவோம். காப்பரில் இருந்தால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பரில் எல்லாத்தையும் பண்ணிடுவோம். நீங்கள் கோல் இருக்குது, அந்த கோலை விட்டேன். ஓகே, இதை கொஞ்சம் சரி பற்றிக்கலாம் கைஸ். மேலே ஏற முடியல. ஓகே, எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் 38 காப்பர் கிடச்சிருக்கு கைஸ். 38 காப்பர்னால் ஒரு ஆர்மருக்கு 24 தேவைப்படும் காப்பரு. 38ன்றப்ப பிக்காக்ஸ் ஆக்ஸ் எல்லாமே செஞ்சிடலாமே. அண்டு ஸ்டோனும் 2 ஸ்டாக் தான் கரெக்டாக இருக்குது. 62 கோல் கைஸ். ஓ மை காட். அயன் இங்கிட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கனுக்குள்ளே ஒரு டார்ச்சை வச்சு இங்கனுக்குள்ளே இன்னொன்று ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்படியே அயனை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கலாம் கைஸ். இங்கனுக்குள்ளே அயன் கிடச்சுன்னா நமக்கு லக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவல் தான் இருக்குது. இது பேர் கிரேவல் தான் நம்புகிறேன். சரி என்னன்னு தெரில, மைண்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்துச்சுனாலே எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது கைஸ். நான் ஸ்டோனால் மைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வந்துச்சா, கொஞ்சம் இதையும் மைண்ட் பண்ணி அதையும் மைண்ட் பண்ணி. ஆனால் இது வீட்டுக்கு டிசைனாக போட்டுக்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். ஏதாச்சும் ஸ்டெப்ஸு செய்ய முடியுமா? சரி ஸ்டெப்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் பிளாக் செய்ய முடியும். பிளாக் செய்ய முடியுமா? ஓகே, அதுவும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிளாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை தேவைப்படுறப்ப டிசைன். அப்புறம் இதுதான் பில்லராக போட போகிறோம். இந்த பிளாக் தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், அதுவே கிடச்சிருச்சு நமக்கு. அண்ட் இதை தான் பில்லராக போட போகிறோம் கைஸ். பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் பில்லராக போட போகிறோம். இன்னும் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் இங்கே வச்சுட்டு இதான் கைஸ். இதான் பில்லராக போட்டால் கேவலமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அது வெளிச்சத்தில் பாருங்களேன் பிரம்மாண்டமாக இருக்கும். தரமான ஒரு சம்பவமாக இருக்கும், பார்த்துட்டு இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எவ்வளோ பில்லர் தான் போட போகிறோம் அப்படின்றப்ப கம்மியாகவே தான் வேணும். கம்மியாகவே எடுத்துப்போம் கைஸ். அவ்வளோதான், இதோட போதும்னு நினைக்கிறேன். நான் பில்லர் தானே போட போகிறோம், அவ்வளோக்கு தேவைப்படாது இல்லையா?
அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, காப்பரும் அதே நேரத்தில் கிடச்சிச்சு. சூப்பராக தம்பி, காப்பர் வச்சு இன்றைக்கி நிறையா செய்கிறோம். நீ காப்பர் வேட்டலாம் கிடச்ச வரைக்கும் நஷ்டம், சரி லாபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துச்சுக்குவோம், கிடைக்காத வரைக்கும் நஷ்டம்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். அண்ட் இதோட காப்பரையும் முடிச்சுக்கலாம் கைஸ். காப்பர் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படாது இல்லையா? என்ன முடிஞ்சால் ஒரு ஷூட்டு செய்வோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து, வேறு எதுவும் தேவைப்படாது கைஸ். ஓகே, இதோட இதை முடிச்சுட்டு இங்கே இருக்க கிரேவலை வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்புறம் காப்பர் எதிர்காலத்தில் என்ன இங்கே வந்து வேணால் மைண்ட் பண்ணிக்கலாம். இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் 10 கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இது. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கனக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கலாம். வேகமாக. ஓகே, ஒரு 20-30 தேவைப்படுது. டிசைன் கண்டி ஸ்டெப்ஸ் தானே போட போகிறோம். ஸ்டெப்ஸுன்றப்ப நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். முட்டியும் தூக்கி வச்சுக்கணும் கைஸ். அப்புறம் இந்த ஏதாச்சும் ஸ்டெப்ஸை போட்டு அழகாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட்டுன்னா கேளுங்க. அதாவது ப்ரோ எப்படி ப்ரோ ஒரு டிசைன் வீடு கட்டுறது, மாடர்ன் ஹவுஸ் ஏதாச்சும் கட்ட முடியுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன் கைஸ். அந்த லிங்க்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே மாடர்ன் ஹவுஸ் எப்படிலாம் கட்டுறது நீட்டாக சொல்லித் தருவாங்க. அண்ட் அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் அவரும் நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவர் தான். அவரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரையும் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நமக்கும் கொஞ்சம் அதே இதை பண்ணுங்கள் காய்ஸ், ஓகேங்களா? மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. மோட்டிவேஷன் இல்லைனா டிஃபால்ட் ஆகிட்டு திரும்பி போயிடுவாங்க அவங்க பிசாட்டுக்கு, ஓகேங்களா? மோட்டிவேஷன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ உங்களால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அதுதான் ஒரு யூடியூபருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு கிஃப்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ரோவையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த ரோவையும் விடணுன்ட்டு கடகடன்னு பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் சொன்னோன்னே உடஞ்சிச்சா, சரி விடுங்க. இருக்க பிக்காக்ஸ்லாம் உடைய வரைக்கும் பண்ணலான்ட்டு 33 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் 1 ஸ்டாக் கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு, சாரி 3 ஸ்டாக் கிட்ட கலெக்ட் ஆகிடுச்சு ஸ்டோன் வந்து. ஓகே, கடகடன்னு இதை உடச்சிட்டு ஸ்டோனை கலெக்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஸ்டோனை சின்னதான வீடியோ கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா விட முடியாது காய்ஸ். சின்னதாக வீடு கட்ட போகிறோம், இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நீட்டாக பண்ணலுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கிட்ட இருந்து மைண்ட் பண்ணிட்டு போகலான்னு இங்கிட்ட ஒரு ஸ்டெப்ஸை போட ஆரம்பித்தேன். இங்கிட்ட ஸ்டெப்ஸை போட்டுட்டு கடகடன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம சைடுக்கு. ஏன்னா இங்கே போகலாமே, இங்கிட்ட ஏதாச்சும் அயன் கிடச்சின்னா அப்படின்னு மைண்டு. எங்கிட்ட பார்த்தாலும் அயனு கோல் எதாவது தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், எங்கிட்ட வேணால் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிக்காக்ஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு கடகடன்னு மைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். 3 ஸ்டாக் வந்து நான் விட்டுட்டு போயிடுவேன் கைஸ். ஏன்னா பிக்காக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வருங்காலத்தில் மைனிங் வரும்போது பிக்காக்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிக்காக்ஸ் செய்ய முடியுமோ அவ்வளோ பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஓடியாந்துருவேன். கேவ் மைனிங் போனோம்னு வச்சுங்க, பிக்காக்ஸ் அவ்வளோக்கு தேவைப்படுது. அயன் பிக்காக்ஸ் ஒரு 2 இருந்தால் போதும். ஏன்னா கோல்டு இதெல்லாம் கிடைக்கும், அதிலே டீப்லாம் கிடச்சிச்சின்னா. நான் சொல்கிறது ரொம்ப டீப்பான இது சொல்கிறேன், நீங்கள் மேலாப்படி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. அப்புறம் வேறாச்சும் காப்பர் 1 ஸ்டாக் மேலே கிடச்சிச்சு. ஸ்டோனும் 3 ஸ்டாக் மேலே கிடச்சிருச்சு. ஆஹா, நான் நோட் பண்ணல கைஸ், நோட் பண்ணல. ஓகே, போதும் கைஸ், போகலாமா? டக்குன்னு வீட்டை கட்டலாம். ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட்லாம் வீடு கட்டுற மாதிரி ஆகி போயிடும். ஏற்கனவே இந்த மாதிரி தான் கைஸ், நான் பார்ட் 6 நினைக்கிறேன் 5ல் வீடு கட்டுறோம். அப்போ தான் வீடு கட்டினேன். பார்ட் 2லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு கம்மியாக தான் வியூஸ் வந்துச்சு. பட் நான் சொல்லி கடைசியில் பார்ட் 6ல் தான் கைஸ் வீடை முடித்தேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ இடைஞ்சல் வந்துச்சு, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம் கைஸ். ஓகே, மைனிங் வந்திருக்கோம், எவ்வளவோ கலெக்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் போயிட்டு உருக்க போடணும் கைஸ். அப்புறம் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நமக்கு பிக்காக்ஸ் தேவைப்படுது, அதிகமாக தேவைப்படுது. நம்ம இப்போ மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டெப் மைனிங். பிக்காக்ஸ் அதிகமாக தேவைப்படுதா? 1 ஸ்டாக் இருந்தாலே போதும் தான் நமக்கு. இது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம்னுங்க. இதையும் மைண்ட் பண்ணி இந்த ரோவோட மைண்ட் பண்ணி முடிச்சிடுவோம்னுங்க. ஓகே, இந்த ரோவோட முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் உருக்க போட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இதே ஓடிட்டுருக்கு. அந்த ஃபோன் வேறு ஹீட் ஆகிட்டுருக்கு கைஸ். என் ஃபோன் ரொம்பலாம் தாங்காது, ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்குது என் ஃபோனில். இப்போ டக்கு நீங்கள் ஒரு டார்ச் வச்சுட்டு கூட இதில் ஓட ஆரம்பிச்சிடுவோம். இப்போதைக்கு பகலாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வெளில போனேன் மண்டையிலே சாத்தி வெளில அனுப்பிச்சுட்ருவோம். போனாங்க நம்மளை ரீஸ்பான்லாம் செட் ஆகின்னு இருக்குது. என்ன இங்கேக்குள்ளே போக முடியல? ஓ, இங்கேக்குள்ளேருந்து என்னடாச்சு? நான் அப்படியே இறங்கிட்டோம். சரி, இங்கேக்குள்ள ஒரு பிளாக் போட்டாடன்னு இருட்டாயிருக்கு, கரெக்டாக இருட்டாயிருக்கு கைஸ். ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ எடுத்துட்டோம். ஃபர்னன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோல் போடணும் கைஸ். ஏன்னா கோல் இருந்தால் தான் ஃபர்னன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஃபியூலாக இருக்கும். இவங்க வேறு நின்றா இங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சாரி கன்ஸ்ட்ரக்ஷன் கேவ் மைனிங் போயிட்டுருக்கு. நீ விஷயத்துக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இங்கே இருந்து ஒரு ஜாம்பி வந்துட்டு இருந்தான். அவனை உள்ளே உழுக வச்சு மேலே ஏற வச்சிட்டோம். அது நீ எவ்வளோ டார்ச் வச்சுட்டு கொடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வில்லேஜை நோக்கி. ஐயோ ஹார்ட் வேறு கம்மியாக ஒரு நிமிஷம் நம்ம செத்துட்டா அங்கேயே ரீஸ் பண்ணாகும். அப்புறம் ஏன் நமக்கு வந்து இவ்வளோ சீனு? ஓகே, நானும் செத்து ரீஸ் பண்ணானேன், அதே இடத்துல ரீஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மற்ற வேலைலாம் பார்க்கணும். நானும் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், லேக் அடிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபோன் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. டக்குன்னு தூங்கிட்டு எல்லாத்தையும் உருக்க போட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷூட்டும் போட்டுட்டு
மைனிங்கா சரி வீடை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபர்னான்ஸில் இன்னும் எத்தனை இருக்குது? 10 தான் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். 62 பாதி 31 பாதி அப்படியே தூக்கி இதில் போடு. இதுலேயும் 31 இருக்கா அப்படின்றப்ப இங்கிட்டு அப்படியே இன்னொரு 31 பாதி அப்படியே தூக்கி இதில் போடு. 26 கிடச்சிருக்கு. ஓகே 26 இங்கே 30 இருக்குது. 30 15 ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது கைஸ். இப்போ என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே அதில் ஒரு 4 இதை தூக்கிங்க போடு. 7 35 எங்கே வந்துச்சுனுங்க ஒன்றே ஒன்று எடுத்துக்கணும். ஓகே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எடுத்து அதுக்குள்ளே வச்சிடும். இந்த டுப்பா குருசெல்லாம் அதை தூக்கி வைக்கணும் கைஸ். கறியெல்லாம் வேகட்டும். அண்ட் இதெல்லாம் ஓகே தேவைப்படாது அதிகமாக இருக்குது. ஓகே அந்த இதெல்லாம் தேவைப்படும். இது தேவைப்படும். அப்புறம் எங்கே கிராஃப்டிங் டேபிள் அந்த இருக்குது. இதில் போயிட்டு இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸு செய்யணும் கைஸ். ஸ்டிக்ஸு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை இது இதை தூக்கி இங்கே வச்சுட்டு 1 ஸ்டாக் டார்ச் ஏற்கனவே இருக்குது நம்மள்ட்ட. இருந்தாலும் பத்தாது இல்லையா? சுத்தமாக பத்தாது இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செஞ்சுக்கலான்ட்டு. ஓகே செஞ்சுக்கலாம். டேய் நீ வாடா. ஓகே மீதி 4 வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 4 கோல் இருக்குது. அதை வச்சு செஞ்சுக்கலாம் இன்னுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டிக்ஸை கொஞ்சம் செஞ்சுட்டு இது கரெக்டாக போயிட்டு கரெக்டாக 4 இது கரெக்டாக முடிஞ்சு கைஸ். ஓகே மீதி இருக்குது அதை இதிலே தூக்கி போட்டுருவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வுட் பிளாங்க்ஸ் தேவைப்படாது. நீனும் போ. வேறு ஏதாச்சும் இருக்கா? 4 ஸ்டிக்ஸ் இருக்கட்டும். நீனும் போ. அப்புறம் நீனும் போ. வேறு ஏதாச்சும் யோசிக்கணுமே. யோசிக்க முடியல கைஸ். ஓகே இதெல்லாம் கையில் இருக்கட்டும் சேஃப்டிக்கு. அப்புறம் நீ இதை போட மாட்டேன் இன்னுங்க. வீடு கட்ட தேவையான பொருட்கள்லாம் இதில் வச்சுக்குவோம். நீனும் போ தம்பி. நீ போப்பா முத. ஓகே இதை அடிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஃபர்னன்ஸ் இதில் பாதியாக இதில் போட்டுருவோம். 32 இதில் பாதியாக போட்டுருவோம். இதில் பாதியை இங்கே எடுத்துப்போம். இதை போட்டுருவோம். அப்புறம் இதை தூக்கி இதில் போட்டுருவோம். சரியாக போச்சு. தம்பி நீ நின்றுப்பா. ஏன்ப்பா நீ வேறு. ஓகே கைஸ் அவ்வளோதான். எல்லாத்தையும் ஊருக்க போட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக பார்க்க போகிறீங்க. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எல்லாத்தையும் கெத்தாக காட்டியிருப்போம். ரீஸ்பான் செட் பண்ணி தான் இருக்குது. ஓகே அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் பார்ட்டில் வீடை கட்டுறோம். ஓகேங்களா? வீடை கட்டிட்டு காப்பர் ஆர்மர்லாம் போட்டுட்டு எல்லா டூல்ஸ் செஞ்சுட்டு வீடை கட்டி முடிச்சுட்டு கெத்தாக அந்த வீட்டில் இருந்து இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் வீட்டை. அப்புறம் அந்த வீட்டிலேருந்து நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் கைஸ். அந்த வீட்டிலேருந்து பின்னாடி நிறையா ஃபார்மிங் பண்ண வேண்டியது இருக்குது. நெதர் போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வேலை இருக்குது கைஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட உங்கள்கிட்ட விடை பெறுவது கூலஸ்ட் பாய்ஸ். பாய் 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 பாய்.